எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அந்த தொகுப்புல இருந்த சிறுகதை தான் இது. மாஞ்சு. ராமானுஜம் பார்த்தசாரதி என்று பெருமாள் பெயராக சுந்தாச்சி ஐயங்கார் தன் மகன்களுக்கு வைத்தார். அந்த பெயர்கள் மாஞ்சு பாச்சு என்று சுருக்கப்பட்டது அவருக்கு வருத்தம்தான். இருந்தும் சாகும் வரை மகன்களை முழு பெயர் வைத்துத்தான் கூப்பிட்டார். அதிக நாள் இல்லை. டயபெட்டிஸ் சரியாக அறியப்படாத உபாதை. சிறுநீரை கட்டெரும்பு மொய்க்கும் என்பது மட்டும் அருணாச்சல டாக்டருக்கு தெரியும். அதற்கு தசமூலாரிஷ்டமும் பாகற்காய் ஜூஸும் சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்றுதான் சொன்னார். அக்கார அடிசல் அதிரசம் போலி குஞ்சலாடு எல்லாம் ஆகாது என்று சொல்லவில்லை. சுந்தாச்சி ஐயங்கார் எப்போதோ பொன்மலை ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்திருக்கிறார் என்று பேசிக்கொண்டார்கள். எங்களுக்கு ஞாபகத்தில் அவர் வேலைக்கு போய் பார்த்ததில்லை. கல்யாணம் லேட்டாக பண்ணிக்கொண்டார். டயபெட்டிஸின் விளைவுகளால் சீக்கிரமே ஆச்சாரியன் திருவடி எய்தும் முன் காங்கிரீன் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டார். அவர் செத்துப்போன போது மாஞ்சுவுக்கு 12 வயசு, பாச்சாவுக்கு 10. இடையே ஒரு பெண் பிறந்து போய்விட்டது. டயபெட்டிஸின் விளைவுகளால் சீக்கிரமே ஆச்சாரியன் திருவடி எய்தும் முன் காங்கிரீன் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டார். அவர் செத்துப்போன போது மாஞ்சுவுக்கு 12 வயசு, பாச்சாவுக்கு 10. இடையே ஒரு பெண் பிறந்து போய்விட்டது. டயபெட்டிஸ் தொல்லையால் ஏற்பட்ட ஒரே நன்மை ஐயங்காரின் உற்பத்தி திறமை குறைந்துவிட்டது. இல்லையேல் ஆண்டாள் வருஷம் தவறாமல் எல்லாம் நாராயணன் கிருபை என்று பிள்ளை பெற்று கொண்டிருந்திருப்பாள். ஐயங்கார் இறந்த பின் அவர் விட்டு போன கடன்கள் மெல்ல மெல்ல கலைந்த புற்றிலிருந்து புறப்படும் குட்டி பாம்புகளைப் போல பிராமிசரி நோட்டு வடிவங்களில் வெளிவந்தன. அவருக்கு 3 சீட்டு ஆடும் பழக்கமும் குணிலா ஆடும் பழக்கமும் இருந்திருக்கிறது. வீணை பாளையங்கார் வீட்டு மாடியில் ஜமக்காலம் போட்டு பன்னீர் புகையிலையும் வெற்றிலை செல்லமும் வேளா வேலைக்கு வெள்ளி டம்ளரில் டிகிரி காப்பியும் என்று நாள் பூரா சீட்டாடி சொத்தை ஒழித்தார். எப்போதாவது மூணும் ஜாக்கியோ ஆசோ வந்தால் சட்டென்று தலையில் முண்டாசு கட்டி கொண்டு இப்ப வாங்கடா வல்லார ஒழிங்களா என்று சவால் விடும்போது அவனவன் சுந்தாச்சுவுக்கு பெரிய சீட்டு வந்துடுத்து என்று உடனே ஸ்கூட் பண்ணிவிடுவார்கள். போக்கர் பேஸ் வேண்டும் என்பது ஐயங்காருக்கு தெரியவில்லை. ரேஸிலும் சீட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சகலமும் இழந்தார். வருமானம் என்பது குத்தகைக்காரன் இறக்கப்பட்டு கொடுத்தால்தான் உண்டு. அவனை கெஞ்சவும் முடியாது. மேல் ஜாதி. இந்த வருஷம் விளைச்சல் சரியில்லை சாமி என்று அவன் ஏமாற்றுவதை போய் விசாரித்து கேட்காமல் அவ்வப்போது நிலத்தை விற்று ஜீவனம் ஓடிக்கொண்டிருந்தது. சுந்தராஜ் ஐயங்கார் போன்றவர்கள் பியூட்டல் அமைப்பின் கடைசி பிரதிநிதிகள். அவருக்கு பின் ஸ்ரீரங்கத்தில் பிராமணர்கள் தூரத்து நிலச்சுவான்தாரர்களாக இருப்பது என்பதே வழக்கொழிந்து போய் விசுவாசமுள்ள குத்தகைக்காரர்கள் ரியல் எஸ்டேட்டும் ஒயின் ஷாப்பும் மெடிக்கல் ஷாப்பும் வைத்து சமூக எண்ணில் உயர்ந்தாலும் இன்னும் சாமி சாமி என்று கூப்பிட்டு கொண்டு அவ்வப்போது சாப்பாட்டுக்கு நெல் சம்பா விளைச்சலிலிருந்து அனுப்புவதை விற்று பிழைத்து வந்தார். அடுத்த தலைமுறைக்கு படிப்புதான் சொத்து என்னும் உண்மை உதயமாவதற்குள் இந்த தலைமுறை சீரழிந்து விட்டது. நிறைய கடன் வாங்கியிருந்தார். அவர் இறந்தபோது ஒரு பட்டாளமே பழுப்பான காகிதங்களை கொண்டு வந்து அதட்டிவிட்டு போனார்கள். ஆண்டாள் என்ன செய்வாள் பாவம். பிள்ளைகள் படிப்புக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். பால் தயிர் பண்டிகை என்ற பல செலவினங்களை முதல் மாதங்களில் பாத்திரம் நகைகள் தெற்கு வாசல் கடையில் அடகு வைத்து சமாளித்தாள் அவள். பெயரில் அவள் அப்பா விட்டு போனது திருச்சி டவுன் ஸ்டேஷன் அருகே நிலம் இருந்தது. வாழை போட்டிருந்தார்கள். அது லிட்டிகேஷனில் இருந்ததால் ஐயங்கார் அதை விற்கவில்லை. அது ஜிஎஸ்டி பைபாஸ் அருகில் இருந்ததால் வீட்டு மனையாக பிரித்து விற்றால் நல்ல காசு வரும் என்று வில்லங்கங்களை நீக்கி அதை விற்று கொடுப்பதில் கணவனின் தூரத்து உறவு ஆறாவமுதன் ரொம்ப ஒத்தாசையாக இருந்தார். இங்கே தனியாக இருந்து கொண்டு ஏன் கஷ்டப்படுகிறாய்? என்னுடன் வந்து இரு. தலிகை பண்ணி போடு. உன்னை ராஜாத்தி மாதிரி வைத்துக் கொள்கிறேன். மரகதம் ஒன்றும் சொல்ல மாட்டாள். அவளுக்கு புத்திரபாக்கியம் இல்லை. உன் 2ஆமானவனை ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்கிறேன். இருவரையும் ஹைஸ்கூலில் சேர்த்து விடுகிறேன். சுந்தாச்சு உன் அழகையும் மதிப்பையும் தெரியாதவன் என்று சொல்லி பார்த்தார். ஆண்டாள் மறுத்துவிட்டாள். வரமாட்டேன். அவர் போன பின் எனக்கென்ன வாழ்வு? வேறு ஒருத்தரை நினைக்கிறதே மகா துரோகம். பாவம். அவர் போகிற போது கையை பிடித்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆண்டு, பசங்களை நன்னா படிக்க வைன்னு. என் பிள்ளைகளை படிக்க வைத்து எப்படியோ பிழைத்துக் கொள்கிறேன். போய் சேரும் பிராமணா என்று சொல்லிவிட்டாள். ஆண்டாளின் அழகான தோற்றம் அவளுக்கு இடைஞ்சலாக இருந்தது.
கணவன் இல்லாத போது வந்து பார்க்கிறவர்களின் பார்வைகள் தப்பான இடத்தில் நிலைக்கும். லேசான அத்துமீறல்கள் அவளை தொந்தரவு செய்தன. தென்கலையாறில் விதவையானால் மொட்டையடிக்கும் வழக்கம் கிடையாது. நெற்றியில் ஸ்ரீசூரணம் இட்டுக்கொள்ளலாம். கலர் புடவையும் உடுத்திக் கொள்ளலாம். மானுடவர்க்கென்று பேச்சுபடில் வாழகில்லேன் என்ற நிஜ ஆண்டாள் போல தன் அழகை மறைத்து கொள்ளும் நோக்கத்தில் மெல்ல மெல்ல காவி கலரில் புடவையும் முழங்கை வரை கழுத்து வரை தொளதொள ரவிக்கையும் அணிந்தாள். வைரத்தோடு விற்றுவிட்டு சிவப்பு கல்லில் எண்ணெய் இறங்கிய சமாச்சாரம் ஒன்று காது மூலியாக இருக்கக்கூடாதே என்று அணிந்து கொண்டாள். தலை பின்னுவதை தவிர்த்து ஒரு மாதிரி பின்பக்கத்தில் முடிந்து கொண்டாள். கண்ணாடி பார்ப்பதையே தவிர்த்தாள். தன்னை கவர்ச்சியற்றவளாக பண்ணிக்கொள்ள அத்தனையும் செய்தாள். வீட்டுக்கு முனிசிபாலிட்டி நோட்டீஸ் கொடுக்கவோ, கிணற்றுக்கு தூர்வாரவோ, கோயில் பிரசாதம் தரவோ, SMESC பில் தரவோ யாராவது ஆண் பிள்ளைகள் வந்தால் மாறை பார்க்கிறார்கள், தொட்டு பேசுகிறார்கள் என்று மாஞ்சு மூலம்தான் பதில் சொல்வாள். 6ஆவது மாசம் வந்து விசாரித்து விட்டு போவார். பிடிகொடுத்தே பேச மாட்டாள். பிள்ளைகள் இருவரில் மாஞ்சுவுக்கு படிப்பு வரவில்லை. தகப்பனை கொண்டு விட்டான் போலும். 8ஆம் வகுப்பில் 2 வருஷம் இருந்தான். தத்தி 9ஆம் வகுப்புக்கு போகும் முன் அவனுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துவிட்டது. நிறைய செலவழித்து கோட்டைக்கு போய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊசி போட்டு கொள்ள வேண்டியதாக இருந்தது. பள்ளி பாடங்களை தவறவிட்டான். அடுத்தவன் அவனை ஓவர்டேக் பண்ணிவிட்டான். ஒரே கிளாஸ், ஒரே செக்ஷன் வந்துவிட்டான். பாச்சு ரொம்ப நன்றாக படித்தான். பள்ளியில் உள்ள அத்தனை ஸ்காலர்ஷிப்புகளையும் பெற்றான். அவன் படிப்புக்கு ஆண்டாள் ஒரு காசு செலவழிக்கவில்லை. மாறாக பள்ளியில் இருக்கும்போதே இவனுக்கு வந்த உதவித்தொகைகள் வீட்டு செலவுக்கு பயன்பட்டன. பையன்கள் கேலி பண்ணுகிறார்கள். வேறு பள்ளிக்கூடம் போகிறேன் என்று மாஞ்சு திருவானைக்கோயிலில் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்ந்தான். அங்கேயும் சரியாக படிக்கவில்லை. ஒரு முறை அவனை தன் தங்கையிடம் நீ வளர்த்துக்கொள் என்று காட்டுமன்னார்குடிக்கு அனுப்பி பார்த்தாள் ஆண்டாள். அங்கே என்ன ஆச்சோ சரியாக சொல்லவில்லை. ஒரு நாள் லெட்டர் போடாமல் சாயங்காலம் அவள் தங்கை அவனை 3 மாசத்தில் திருப்பி கொண்டு வந்து விட்டாள். உன் பிள்ளையை நான் வைத்துக் கொள்ள முடியாதம்மா என்றாள். ஏன் வைதேகி? அவன் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்வேன் என்றாள். வைதேகி விவரமாக சொல்லவில்லை. மாஞ்சுவை கேட்டால் விழித்தான். கிளறி கேட்டதில் தப்பு வைதேகி பக்கம்தான் இருந்திருக்கிறது என்று தெரிந்து அந்த விஷயத்தை அப்படியே பொத்திவிட்டாள். ஆண்டாளின் முழு கவலையும் இப்போது மாஞ்சுதான். பாச்சு என்ன படிக்கிறான், எந்த கிளாஸ், எந்த பள்ளிக்கூடம் என்று கூட கவலையே படவில்லை. மத்தியானம் ஸ்கூலிலிருந்து வெயிலில் செருப்பில்லாமல் நிழலோரமாக நடந்து வந்து அவள் கொடுக்கும் மோர் சாதத்தையும் ஊறுகாயையும் கையை நசுக்கிக் கொண்டு சாப்பிட்டுவிட்டு உடனே பள்ளிக்கு போய்விடுவான். வேப்பமர நிழலில் எல்லா ஹோம்ஒர்க்கையும் 5 நிமிஷத்தில் முடித்து விடுவான். கொஞ்ச நேரம் மேல அடையவளஞ்சானில் போய் பெரியவர்களுடன் பூப்பந்து ஆடுவான். சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு போவான். அடுத்த கிளாஸ் பாடத்தை வாங்கி படிப்பான். டியூஷன் எடுப்பான். மார்பு கூடெல்லாம் பின்னி ஒல்லியாகத்தான் வளர்ந்தான். ஆனால் மூளை ரொம்ப ஷார்ப். மாஞ்சு தாட்டியாக ஆளழகு துப்பட்டிக்காரன் என்றுதான் இருந்தான். காலையில் புறப்படுவான். கீழவாசலில் ரங்கு கடைக்கு போக மாட்டான். ஒரு மளிகை கடையில் உட்கார்ந்து கொண்டு அவ்வப்போது பொட்டுக்கடலை வாயில் போட்டுக்கொண்டு சிவாஜி படங்களை விமர்சனம் செய்வான். மத்தியானம் ஒழுங்காக சாப்பிட வந்து விடுவான். மெந்தய குழம்பு ரொம்ப பிடிக்கும். டிப்பனுக்கு காசு வாங்கி கொள்வான். ஒரு தூக்கம் போட்டுவிட்டு தெற்கு வாசல் போய்விடுவான். ராத்திரி 10 மணிக்குத்தான் வருவான். கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லை. அவன் ஒரு ட்ரிஃப்டர். பாச்சுவுக்கு இவன் தர்ம சங்கடம். அண்ணனே இல்லை போல ஒருத்தரை ஒருத்தர் வீதியில் எதிரெதிரே செல்வார்கள். அவன் வம்புக்கு இவன் போக மாட்டான். எப்போதாவது என்னடா நன்னா படிக்கிறியா என்று அண்ணனின் பொறுப்புடன் விசாரிப்பான். எத்தனாவது, என்ன சப்ஜெக்ட் என்றெல்லாம் கேட்பான். மேத்ஸ் நன்னா போடு, அதில் தான் நிறைய மார்க் வாங்கலாம். பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் சால்வ் பண்ணிடு என்பான். ஆண்டாள் நிகுநிகுவென்று வளர்ந்திருந்த தன் மூத்த மகனுக்கு எதிலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதாவது தொழில் கற்றுக்கொள்ள பாலிடெக்னிக்கில் சேர்க்கலாம் என்று ஆடிட்டர் ராமசாமியிடம் அப்பா தாயே என்று கெஞ்சி திருச்சி துப்பாக்கி ஃபேக்டரியில் பவுண்ட்ரியில் ஒரு ட்ரெயினியாக சேர்த்தாள். அங்கே 3 நாள் சென்றபின் இந்த சூடு எனக்கு ஆகவில்லை, உடம்பெல்லாம் எரிகிறது, காத்தாலே இரத்த வாந்தி எடுக்கிறது என்று சொல்லிவிட்டான். அதெல்லாம் பற்றை வேலைம்மா, பிராமணால் பண்ண முடியாது என்றான். ஏண்டா இப்படி தாயாருக்கு பாரமா இருக்க என்று கேட்டதற்கு வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான். ஆண்டாள் பதறிப்போய் 6ஆவதுக்கு தகவல் சொல்ல அவர் உடனே வந்தார். நான் தான் சொன்னனே, உன்னால தனியாக பிள்ளைகளை சமாளிக்க முடியாது, என் கூட வந்துட, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். நியாயமா பார்க்க போனா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். சுந்தாச்சுவோட அத்தங்காதான் இல்லாதது பொல்லாததும் சொல்லி கல்யாணத்தை களைச்சிட்டு மரகதத்தை என் தலையில எல்லாரும் சேர்ந்து கட்டிட்டா. இப்போ ஒன்னும் குடிமுழுகி போயிடல என்று மறுபடியும் கூப்பிட்டார்.
அன்று ராத்திரி கெக்கபிக்கே என்று நடந்து கொண்டார். நல்ல வேளை, சமயத்தில் மாஞ்சு திரும்பி வந்துவிட்டதால் விலகி கொண்டார். எங்கேடா போன என்றால், புதுக்கோட்டை போகிற வழியில் நார்த்தாமலை பக்கத்தில் சித்தன்ன வாசலுக்கு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், மனசு சரியில்லை போனேன் என்றான். உங்கள் அம்மாவிடம் சொல்லிட்டு போகக்கூடாதோ என்பதற்கு, அம்மாதான் தண்டச்சோறுன்னு வையறாளே என்றான். எப்படா வெஞ்சேன் என்று பாச்சுவை கேட்டதில் அவன், எனக்கு தெரியாது, பசிக்கிறது, ஏதாவது கொடு என்றான். மாஞ்சு, ஆறாமுது மாமாவையெல்லாம் எதுக்கு கிட்ட சேர்க்கிற, இந்த ஆளை முதல்ல துரத்து என்றான். அவர் மார்பில் காயத்துடன் புறப்பட்டார். மாஞ்சு பழையபடி ஆகிவிட்டான். அவனை எதுவும் கேட்காதேம்மா என்று பாச்சு சொல்லிவிட்டான். அவளும் அப்படியே தீர்மானித்தாள். மாஞ்சு இதனால் வெத்து என்று இல்லை, சமூகத்துக்கு ஒத்தாசையாகத்தான் இருந்தான். மாய்ந்து மாய்ந்து பொது காரியம் செய்வான். முனிசிபல் எலெக்ஷன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கதர்கடை கன்னியப்பனுக்கு ஓடியாடி வேலை செய்வான். பங்குனி தேர், சித்திரை தேர் எல்லாவற்றிற்கும் பின்னாளிலிருந்து மேலம் அடிப்பான். பின் சக்கரத்தில் நெம்புகோல் போட்டு அதன் மேல் குதிரை போல ஏறிக்கொண்டு ஆட்டுவான். ஹைஸ்கூல் பையன்களுக்கு கிரிக்கெட் கோச்சிங் பண்ணுவான். கேரம்போர்டு நன்றாக ஆடுவான். அம்மா மண்டபத்தில் கிளிமூக்கு மாங்காய் அடித்து தருவான். பெருமாள் புறப்பாட்டுக்கு ஸ்ரீபாதம் தாங்கியாக எழுந்தருள பண்ணுவான். தினம் பெருமாள் தாயார் சந்நிதிக்கு போய் நெற்றி முழிக்க மஞ்சள் காப்புடன் வருவான். அன்னன்னைக்கு பெருமாள் எத்தனை மணிக்கு புறப்பாடு, எங்கெங்க மண்டபப்படி, யாரார் உபயம் என்பதெல்லாம் அவனுக்கு அத்துப்படி. சித்திரை உத்திர வீதியில் மட்டை விழுந்துவிட்டால் ரூட்டை மாற்றவும், பாடியை துரிதமாக அகற்றவும், வாத்தியாருக்கும் பாடைக்கும் பச்சை மூங்கிலுக்கும் தென்னோலைக்கும் சொல்லவும் மாஞ்சுவைத்தான் கூப்பிடுவார்கள். எங்க மாஞ்சு படிக்கலையே ஒழிய எல்லா சாமர்த்தியமும் உண்டு அவனுக்கு, எங்கே போனாலும் பிழைச்சிப்பான் மாமி என்பாள் ஆண்டாள். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு, சரியா போயிடும். அதுக்குத்தான் அலையா அலையிறேன். முதல்ல அவன் சொந்த காலில் நிற்கட்டும் மாமி. ரங்கநாதர் அவனுக்கு ஏதோ வச்சிருக்காருன்னு தெரியறது, என்ன வச்சிருக்காருன்னா புரியல. இடையே பாச்சு ஸ்டேட் ரேங்க் வாங்கி ஐஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முதல் 10 ரேங்குகளில் வந்தான். சென்னை ஐஐடியில் சேர்ந்தான். மாஞ்சு எப்போதும் போல் கீழவாசல் கடையில் இப்போது கமலஹாசன் படங்களை விமர்சித்து கொண்டிருந்தான். ஆண்டாள் சுற்றுப்பட்டு ஜீயபுரம், திருவெல்லரை போன்ற இடங்களில் ஏழை பிராமண பெண்ணாக மாஞ்சுவுக்கு பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஜாதகத்தில் தோஷம் இருந்தது. அதற்காக திருநள்ளாறு போய் வந்தாள். சக்கரத்தாழ்வாருக்கு விளக்கேற்றினாள். சீர்சனத்தி எதுவும் வேண்டாம்மா, பொண்ணு அவனுக்கு பாந்தமா இருந்தா போரும். ரொம்ப படிச்சிருக்க வேண்டாம். தம்பிக்காரனுக்கு இப்போவே டெல்லி, கல்கத்தா, அமெரிக்கான்னு ஜாதகம் வந்து குமியறது. பெரியவனுக்கு பண்ணிட்டு தானே சின்னவனுக்கு பண்ணணும் என்றாள். ஏமா கவலைப்படுற, எனக்கு வேலை வரல. எப்படா வரும்? 50 வயசானப்புறமா? வரும் வரும், எனக்காக ஒருத்தி பிறந்திருக்கா, அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, கண்டுபிடி. பாச்சு ஐஐடி முடித்த கையோடு எம்எஸ் படிக்க ஹார்வர்டுக்கு போய்விட்டான். அவனுக்கு ஸ்டான்போர்டு, பர்டியூ உள்ளிட்ட 8 இடத்தில் அட்மிஷன் அசிஸ்டன்ட்ஷிப்புடன் கிடைத்தது. இதுதான் இருக்கிறதுக்குள்ளே பெஸ்ட்டுன்னு போயிருக்கானங்க என்று மாஞ்சு பெருமையாக சொல்லி கொண்டான். மாஞ்சுவுக்கு வயது 30ஐ தாண்டிவிட்டது. எனக்கு ஏமா அவசரப்படுற, நிறைய வரதுன்னா அவனுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணிடு, எனக்கு ஆட்சேபனையே இல்லை என்றான். உறவுக்காரெல்லாம் சொல்லி காட்டுவாளேடா, அவள் என்ன வேணாம் சொல்லிட்டு போகட்டும், நான் எதுவும் சொல்லலையே, எதுக்கு கவலை? என் ஜாதகத்தின்படி 7.5 நாட்டு சனி விலகினாத்தான் கல்யாணம் ஆகும்னு புஜ்ஜி சாஸ்திரி சொல்லியிருக்கிறார். இதனிடையில் பாச்சு தன் படிப்பை முடித்துவிட்டு 7-8 கம்பெனிகள் அவனுக்கு படித்து கொண்டிருக்கும் போதே வேலை கொடுக்க முன்வர, பாச்சூஸ் அல்காரிதம் என்று கர்மாக்கர் போல லீனியர் புரோகிராமிங்கில் வேகமாக இயங்கக்கூடிய வழிமுறையை கண்டுபிடித்து பேட்டன் எடுத்தான். ஐபிஎம், ஹெச்பி, ஆல்கடெல், ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய கம்பெனிகள் அவனை அழைத்தன. இன்டர்வியூக்கு அவன் இருக்கும் இடத்துக்கு ஹெச்ஆர்டி மேனேஜரை அனுப்பினார்கள். கிரீன் கார்டுக்கு மனு கொடுத்து விட்டான். அது வருவதற்குள் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியது விசா விதிகளின்படி தேவையாயிற்று. மாஞ்சுவுக்கு போன் பண்ணி, அம்மா கிட்ட சொல்லு, 15 நாள் லீவில் வருவேன், 2 அல்லது 3 பெண் பார்த்து வைக்க சொல்லு, ஜாஸ்தி வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், எனக்கு இந்த ஊர் பொண்ணுகள் வேண்டாம், ஒவ்வொருத்தையும் 3 பாய் ஃப்ரெண்டு, கல்யாணத்துக்கு முன்னால் செக்ஸுன்னு கேட்கவே நன்னா இல்லை, அம்மா மாதிரி ஒரு பெண் வேணும்னு சொல்லு என்றான். மாஞ்சு பாச்சுவின் ஜாதகத்தை சரியாக கணித்து காப்பி எடுத்து மங்கையர் மலர், ஹிந்துவில் எல்லாம் விளம்பரம் கொடுத்து போட்டோ அனுப்பி எல்லா ஏற்பாடுகளும் செய்தான். ஜாதகங்கள் வந்து குவிந்தன. இறுதியில் ஹேமலதா என்கின்ற லதா பாச்சுவுக்கு பொருத்தமாக இருப்பாள் என்றான். அவள் அப்பா சக்கரவர்த்தி என்று பிஹெச்சில் டிஜிஎம், நல்ல சுயமாச்சாரியால், போபாலிலும் டில்லியிலும் வளர்ந்த பெண், அவர்களும் தென்கலை. ஜாதகம் நன்றாக பொருந்தியது. அழகான பெண்,
முக்கியமாக அசப்பில் பார்த்தால் சின்ன வயசில் ஆண்டாள் ரத்ன ஸ்டுடியோவில் எடுத்த போட்டோ போலவே இருந்தாள். பாச்சு மாஞ்சுவிடம், அண்ணா நீ ஓகேனா எனக்கும் ஓகே தான். உங்க எல்லாரையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக போறேன் என்றான். பாச்சுவின் பெயர் இங்கிலீஷ் கல்யாண பத்திரிகையில் பார்த்தி சந்தா என்று போட்டிருந்தது. திருச்சி தென்னூரில் புதிதாக கட்டிய பெரிய கல்யாண மண்டபத்தில் முதல் கல்யாணமாக பாட்டு கச்சேரி எல்லாம் வைத்து விமர்சையாக நடந்தது. பார்த்தவர்கள் எல்லாம் என்ன அழகான ஜோடி பொருத்தம் என வியந்தார்கள். சக்கரவர்த்தியும் பாச்சுவும் சூட் போட்டுக்கொண்டு அப்படி குழாவினார்கள். ராத்திரி டம்ளரில் ஒயின் சாப்பிட்டார்கள். பெண்கள் குஜராத்தி கட்டி கட்டிக்கொண்டு டாண்டியா கோலாட்டம் போட்டார்கள். ஆண்டாளுக்கு சிரிப்பாக வந்தது. மாஞ்சு டின்னரின் போது கரைவேஷ்டியை உயர்த்தி கட்டிக்கொண்டு சிரோட்டிக்கு பாதாம் பால் விசாரித்து கொண்டிருந்தான். ஓடி ஆடி எல்லா கெஸ்டுகளையும் கவனித்தான். பாச்சு அமெரிக்கா போனதில் சதை போட்டு நன்றாக தேறியிருந்தான். ஆண்டாள் புதுமண தம்பதிகளை வாழ்த்தும் போது கண்ணில் தண்ணீர் பெருகியது. அம்மா அம்மா ஸ்டாப் இட் அம்மா, நான் மாஞ்சுவுக்கு ஒரு பிரைடை ஏற்பாடு பண்றேன், ஓகே என்றான் பாச்சு. காம்காரடரில் நிறைய வீடியோ எடுத்தார்கள். பாச்சுவின் மாமியாரே இளமையாக இருந்தாள். ஆண்டாள் ஒரு நாளைக்கு அரக்கு கலரில் பட்டுப்புடவை உடுத்தி இருந்ததை ஆறாமுது கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். பாச்சுவின் மாமியார், கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, உங்க பிரதருக்கு தை மாசத்துக்குள்ள நல்ல ஐயங்கார் பொண்ணா பார்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏண்டி நம்ம கோமலா பொண்ணுக்கு என்ன வயசு என்றாள். ஆண்டாலும், ஜானகி உன்னைத்தான் நம்பியிருக்கேன், என் பிள்ளைய படிக்க வச்சேன்னே ஒழிய எனக்கு ஒரு சாமர்த்தியமும் கிடையாது என்றாள். கல்யாணமான ஒரு வாரம் பெங்களூர் ஊட்டி என்று சுற்றிவிட்டு அடுத்த வாரமே லதாவை டூரிஸ்ட் விசாவில் அமெரிக்காவுக்கு அழைத்து விட்டான். மிஸ்ஸாகத்தான் அவள் சென்றாள். லதா மாமியார் வீட்டில் ஒரு நாள் தான் இருந்தாள். ஃபேன் இல்லையா என்று அங்கலாய்த்தாள். தெற்கு வாசலுக்கு போய் மாஞ்சு ஒரு ஃபேன் வாடகைக்கு எடுத்து வந்தான். பாச்சு அமெரிக்கா போய் இன்னொரு கல்யாணம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டாளுக்கோ மாஞ்சுவுக்கோ புரியவில்லை. மாஞ்சு இப்போது லேசாக சிரித்து மழுப்பும் வழக்கத்தை கொண்டிருந்தான். மாஞ்சு, எப்படா கல்யாணம்? நம்பிக்கை ஆயிடுத்து, உனக்கு எப்படா? சிரிப்பு. யாராவது பார்த்து வச்சிருக்கியா? சொல்லிடு. சிரிப்பு. கிராப்பை முன்னால் சிரைத்து பின்னால் குடுமியை அதிகரித்து தாடி போல் ஒரு சமாச்சாரம் வளர்க்க ஆரம்பித்தான். திருமண் இட்டுக்கொள்ள ஆரம்பித்தான். பாச்சு அம்மாவை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டான். அங்க இப்ப வந்தா பிரயோஜனம் இல்ல, ஒரு நல்ல செய்தியா சொல்லு வந்துடுறேன். உங்க அண்ணனுக்கு ஒரு கால்கட்டை போடணுமே, எப்படி அவனை தனியா விட்டுட்டு வர்றது? நீ போயிட்டு வாமா, நான் சந்திரா லாட்ஜில் சாப்பிட்டுக்கிறேன். இல்லடா, அடுத்து உன் கல்யாணம்தான், இப்பவே ரொம்ப தள்ளி போயிடுதே. மாஞ்சுவுக்கு கடைசியில் ஒரு நல்ல வரன் வந்தது. அலமேலு பாச்சு கல்யாணத்தின் போது சமையலுக்கு ஒத்தாசையாய் கரிகாய் நறுக்கி கொண்டிருந்தாள். பெண் பளிச்சென்று இருப்பதை ஆண்டாள் பார்த்திருந்தாள். வயது 22, செவ்வாய் தோஷ ஜாதகம், பரவாயில்லை. ஆனால் வயசு வித்தியாசம் ரொம்ப இருக்கிறதே என்று கேட்க தயங்கினாள். பெண் வீட்டார் இதை கேள்விப்பட்டு, இருந்தா என்ன, பையனுக்கு வயசே தெரியலையே, உங்க ஆத்துல சம்பந்தம் வச்சுக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்றார்கள். அவர்கள் ஏழை. அவர் சரக்கு மாஸ்டர். மனைவி கல்யாணங்களுக்கு கரிகாய் நறுக்குபவள், அப்பளம் இடுபவள். அலமேலு 6 பெண்களில் மூத்தவள். மாஞ்சுவை பாத்தியாடி, பண்ணிக்கிறியா என்று கேட்டதில் உடனே சம்மதித்து விட்டாள். இங்கே இருந்துண்டு 3 வேலை தலிகை பண்ணிண்டு புடு துணி மாதிரி ஒரு தாவணியை தோச்சு போட்டுண்டு சாக்கடை குத்திண்டு இருக்கிறதுல இருந்து விடுதலை கிடைக்கிறதால நான் ராமானுஜனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னாள். நிச்சயதார்த்தம். பழம்பாக்கு வெற்றிலை மாற்றிக்கொண்டார்கள். சரக்கு மாஸ்டரிடம் பணம் இல்லை. வரவேண்டிய பணம் ஒன்று இருந்ததால் சித்திரை மாசம் கல்யாணம் வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள் பெண் வீட்டில். மாஞ்சு ஷேவ் பண்ணி கொண்டான். பாச்சுவுக்கு கலெக்ட்கால் போட்டு பேசியதில், பணத்தை பத்தி பிரச்சனையே வேண்டாமா, நாமளே செலவழிக்கலாம், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், $6000 எனக்கு பெருசே இல்லை, அவளை இதுக்காக தள்ளி போட சொல்லாதே, சட்டுப்புட்டுன்னு முடிச்சிரு என்றான். கடைசியாக மாஞ்சுவுக்கு கல்யாணம் என்று தேர்முட்டி தள்ளி கூட தெருவே பேசிக்கொண்டது. எல்லோரும் வந்து சந்தோஷமாக ஆண்டாளை விசாரித்தார்கள். அந்த பெண்ணும் 2 முறை சேஷ வாகனத்தின் போதும் தைத்தேர் பார்க்க வந்த போதும் இவர்கள் அகத்துக்கு வந்து ஓடி ஆடி ஒத்தாசை செய்தது. ஆண்டாளுக்கு அவளை ரொம்ப பிடித்து போய்விட்டது. இப்பவே அம்மா என்றே கூப்பிட்டது. பாச்சுவின் மனைவி லதா ஆன்டி என்றுதான் கூப்பிட்டாள். மாட்டு பெண்ணே அவா கண்ணில் கூட காட்டல. ஒரு நாள் இருந்துட்டு அமெரிக்கா போயிட்டா. நீ தாண்டி என் மாட்டுப்பெண். எங்க மாஞ்சுவுக்கு பெருமாள் கண் திறந்துட்டார் என்றாள். பாச்சு அனுப்பிய $1000 மாற்றி அவளுக்கு நாராயணசாமி கடைக்கு போய் நல்ல பட்டுப்புடவை வாங்கி தந்தாள். திருமாங்கல்யம், தோடு, நெக்லஸ் போடுவதாக சொன்னாள். மாஞ்சுவும் ஒரு முறை அவர்கள் வீட்டுக்கு போய் கன்றுக்குட்டியிலிருந்து எல்லாரையும் விசாரித்து விட்டு வந்தான். ஏண்டி, அவ்வளவு வயசு தெரியலையோ இல்லையோ?
என்றாள் கோமலா சற்றே கவலையுடன். மாஞ்சுவை சாப்பிடச் சொன்னார்கள். தயக்கமில்லாமல் பிகு பண்ணாமல் உட்கார்ந்து சம்பிரமாக 2 தடவை சாத்தமுது கேட்டு வாங்கி உறிஞ்சி சாப்பிட்டு விட்டு வந்தான். ஏண்டா கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி அவாத்துல சாப்பிட்ட என்றாள் ஆண்டாள். அதான் நிச்சயமாயிட்டேம்மா. ஏன்? சம்மந்தம் முடியறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதும்பா. பரவாயில்லம்மா, இதெல்லாம் யார் பார்க்கறா? அடுத்த முறை போனபோது பட்டும் படாமல் பேசினார்கள். பரீட்சை எழுதி முடியட்டும் மாமி, அவசரம் என்ன, கிணத்து ஜலத்தை வெள்ளமா கொண்டு போயிடும் என்றார்கள். என்ன பரீட்சை என்று சரியாக சொல்லவில்லை. அதன் பிறகு அவர்கள் வேறு பெரிய இடம் பார்ப்பதாக அம்புலு வந்து சொன்னாள். அங்கே போய் விசாரித்ததில் வயசு வித்தியாசம் ஜாஸ்தியா இருக்கேன்னு எல்லாரும் சொல்றா மாமி. யோசிக்கணும். பேட்டை வாய்த்தலை ஜோசியருக்கும் கடிதாசி போட்டிருக்கோம். பதில் வந்ததும் சொல்லிடுறோம். நீங்க வாங்கி கொடுத்த புடவை பிரிக்காம அப்படியே இருக்கு என்றாள். இதை மாஞ்சுவிடம் சொல்ல தயங்கினாள் ஆண்டாள். என்ன இவனுக்கு இப்படி ஆச்சானியமாவே இருக்கு என்று வேதனைப்பட்டாள். பங்குனி உற்சவத்தின் போது அந்த பெண்ணும் அவள் தங்கைகளும் கோமலாவும் வீதியோடு போனார்கள். இந்த பக்கம் திரும்ப கூட இல்லை. மாஞ்சு புரிந்து கொண்டு விட்டான். கவலைப்படாதேம்மா, இவள்னா வேற பொண்ணு என்றான். அவன் குரலில் விரக்தி இருந்தது. எப்படியும் அந்த பெண்ணுக்கும் அமெரிக்காவிலிருந்து ஒரு பையன் வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கானாம். உங்க ஆத்து பாச்சாதான் அட்ரஸ் கொடுத்தானாம் என்றாள் அம்புலு. அதான் அவா பட்டும் படாம பேசுறா என்றான். அதன் பின் அந்த பெண்ணின் கல்யாண கடிதாசி தபாலில் ஸ்டாம்பு குறைச்சலாக ஒட்டி வந்தது. திருப்பி அனுப்பினால் தப்பாக எடுத்துக்கொள்வார்கள் என்று மாஞ்சு அபராதம் கட்டி வாங்கி கொண்டான். அதே தென்னூர் மண்டபத்தில் கல்யாணம். இடையே பாச்சு போன் பண்ணியிருந்தான். அவனிடம் விவரம் சொன்னபோது, நான் தாமா அட்ரஸ் கொடுத்தேன். என் அண்ணாவுக்கு நிச்சயமான பெண்ணை போய் பார்த்துட்டு போட்டோ அனுப்புன்னு கொடுத்தேன். அவன் கொத்துன்னுட்டான். ஒரு வேலை சொல்லியிருக்க கூடாதோ? அம்மா, 2 பேரும் அமெரிக்கா வந்துருங்கோ. மாஞ்சுவுக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும். நயகரா ஃபால்ஸ், டிஸ்னி லேண்டெல்லாம் சுற்றி காட்ட ரவுண்ட் டூர் அடிக்க ஏற்பாடு பண்ணுறேன் என்றான். லதா உண்டாயிருக்கிறாள் என்றும் அவள் அம்மாவால் இப்போது வர முடியாது. லதாவின் அக்காவுக்கு பிரசவ டைம் என்பதும் தெரிந்தது. ஆண்டாள் முதலில் போய் 3 மாதம் இருந்து குழந்தையை பார்த்து கொண்டால் லதாவின் அம்மா வந்து விடுவாள். குழந்தை அமெரிக்காவில் பிறக்க வேண்டியது அவசியம். அப்போதுதான் அது அமெரிக்கன் சிட்டிசன் ஆகும் என்றான் பாச்சு. டிராவல் ஏஜென்ட் அம்மாவுக்கும் மாஞ்சுவுக்கும் அவசரமாக பாஸ்போர்ட் எடுத்தார்கள். பாச்சு தன் சம்பாத்தியம், வேலை, ஷேர் விவரங்கள், தன் மதிப்பு எல்லாவற்றையும் விவரித்து ஸ்பான்சர் லெட்டர் அனுப்பியிருந்தான். தன் பிள்ளைக்கு இத்தனை சொத்தா என்று ஆண்டாள் பெருமைப்பட்டாள். இருவருக்கும் விசாவுக்கு மனு போட்டதில் ஆண்டாளுக்கு கிடைத்தது. மாஞ்சுவுக்கு காரணம் போதவில்லை என்று மறுத்துவிட்டார்கள். ஆண்டாள் ரொம்ப சங்கடப்பட்டாள். உன்னை தனியா விட்டுட்டு எப்படிரா போறது? நான் என்னம்மா சின்ன குழந்தையா? கல்யாணத்தையாவது பண்ணியிருந்தா அவ பார்த்துப்பாளே. அதான் ஆகலையே. நீ இப்போ அமெரிக்கா போய் ஆகணும். தனியா எப்படிரா போவேன்? அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. மெட்ராஸில் பிளேன் ஏறினா நேராக எங்கேயும் இறங்க வேண்டியதில்லை. 8 ஊருக்கு பார்த்துப்பா மாமி என்றான் ஏஜென்ட். ஆண்டாள் பல்வேறு சீட்டுகளையும் எழுதி கொண்டு கருவேப்பிலை பொடி, குழம்பு பொடி, ரசப்பொடி, முறுக்கு, தட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் ஏறினாள். மாஞ்சு சென்னை ஏர்போர்ட் தடுப்பு வரை கொண்டு விட்டான். மாஞ்சு கொஞ்சம் இருமினான். ஆண்டாள் ஏனோ புறப்படும் போது ரொம்ப அழுதாள். பிளேனை விட்டு நகரவில்லை. ஒரு ஹாஸ்டஸ் நன்றாக பார்த்து கொண்டாள். லண்டன் வரை தமிழ் பேசினாள். JFKயில் பாச்சுவும் லதாவும் பாஸ்டனிலிருந்து வந்து கப்பல் காரில் அழைத்து சென்றார்கள். மாஞ்சு தாண்டி பாவம், அதிர்ஷ்டமே இல்லை. இல்லை ஆண்டி, ஒழுங்கா படிச்சிருந்தா மச்சினரும் தன்னை போல முன்னுக்கு வந்திருக்கலாம்னு பார்த்தி சொன்னார். முதல்ல இருந்தே சரியா வளர்க்கலையாம் என்று லதா சொன்னது ஆண்டாளுக்கு உறுத்தியது. டைஃபாய்டு வந்து 1 வருஷம் பின்தங்கினது அவனுக்கு சுவாரஸ்யம் போயிடுத்து. அவனும் பாச்சு போல வந்திருக்க வேண்டியவன்தான். பாச்சு மாஞ்சுவா ஹா என்றான். லதா கடகடவென்று அர்த்தமில்லாமல் சிரித்து பாச்சுவுடன் முன் சீட்டில் ஒட்டி கொண்டாள். இவ என்ன சொல்றது என்று ஆண்டாளுக்கு வருத்தமாக இருந்தது. வீடு பெருசாக 4 ரூம் மச்சும் கீழுமாக இருந்தது. லதாவுக்கு ப்ரீச் பேபியாக இருந்ததால் சிசேரியன் பண்ணிக்க வேண்டும் என்றார்கள். அவள் பெட்ரூமை விட்டு நகரவில்லை. நாள் பூரா காதில் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்டாள். எதையோ கொறித்து கொண்டே இருந்தாள். பிள்ளை தாச்சி பத்தியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தாள். அதெல்லாம் மாறி போச்சுமா என்றான் பாச்சு. அந்த ஊர் டிவி புரியவில்லை. பாச்சு மைக்ரோவேவ், ரைஸ் குக்கர், பிளெண்டர் போன்றவைகளை எல்லாம் எப்படி இயக்குவது என்று சொல்லி கொடுத்தான்.
கேஸ், எலக்ட்ரிக் அடுப்பு எல்லாம் சௌகரியமாகத்தான் இருந்தது. பாச்சுவுக்கு வேலைக்கு வேலை. வெங்காய பஜ்ஜியும் தோசையும் இட்லியும் அடையும் தேன்குழலும் முள்ளு முறுக்கும் பருப்பு உசிலியும் மாற்றி மாற்றி பண்ணி போட்டாள். கீரை, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எல்லாம் வகை வகையாக செய்து போட்டாள். பிள்ளையும் மாட்டுப்பெண்ணும் திஸ் இஸ் கிரேட், கூல், ஆசம் என்று சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆஃபீஸிலிருந்து வந்தவுடனே அம்மா சாயங்காலத்துக்கு என்னம்மா டிபன் என்று கேட்பான். இந்தியன் ஸ்டோரில் அத்தனை காய்கறியும் கொட்டி கிடந்தது. பால் ஏராளமாக கிடைத்தது. நியூ ஜெர்சியிலிருந்து தன் நண்பர்களை கூப்பிட்டு பிரமாதமாக ஒரு விருந்து சமைக்க சொன்னான். அத்தனை பேரும் ஒன்று விடாமல் சாப்பிட்டு, ஆண்டி எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வடை போடுறது எப்படின்னு ஒய்ஃபுக்கு சொல்லி கொடுங்க ஆண்டி. பாருடா உங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போறேன் என்றார்கள். பார்ட்டிக்கு மாஞ்சுவுக்கு பார்த்த அந்த பெண் அலமேலு அவள் கணவனுடன் வந்திருந்தாள். ஆளே மாறி போயிருந்தாள். தலையை கிராப் வெட்டி கொண்டு ஆண் பிள்ளை சொக்காய் போட்டுக்கொண்டு அவளே சொல்லி கொண்ட பின்தான் அலமேலு என்று தெரிந்தது. அவள் கணவன் அவளை அடிக்கடி லூலு என்று அழைத்தான். அவ்வப்போது உன் அண்ணன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறானோ என்று அங்கலாய்ப்பாள். அம்மா இங்க வந்தாச்சு நீ, நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ். இல்லடா, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா இதையே சொல்லிண்டிருமா என்றான் பாச்சு. அன்று லேசாக குடித்திருந்தான். உன் 2வது பிள்ளையை எப்பாவது தட்டி கொடுத்துருக்கியா அம்மா? ஸ்டேட்லேயே முதல்ல வந்தேனம்மா. ஒரு திருக்கண் அமுது பண்ணி போட்டிருக்கியா? என்னை அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்துருக்கியாம்மா? ஸ்காலர்ஷிப் பணத்தையெல்லாம் கொண்டு வந்து கொட்டினேனே, எப்பாவது தேங்க்ஸ் சொன்னியாம்மா? அப்பப்போ 500 1000 டாலராக அனுப்பிச்சேனே, எப்பாவது ஃபோனில் கூப்பிட்டு பாச்சு உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு எனக்கு பெருமைடா பாச்சுன்னு ஒரு வார்த்தை. எப்போ பார்த்தாலும் மாஞ்சு கல்யாணம் ஆகலையே, மாஞ்சு சாப்பிடலையே, மாஞ்சுக்கு கொத்தமல்லி தொகையில் பிடிக்குமே, மாஞ்சுக்கு அடை பிடிக்குமே, வெள்ளை கொலக்கட்டை பிடிக்குமே. உனக்கு 2 பிள்ளைம்மா. உன் 2வது பிள்ளையோட அல்காரிதம் இப்போ உலகமே யூஸ் பண்ணுது தெரியுமா? ஆண்டாள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தாள். லதா தன் கை நகங்களுக்கு பாலிஷ் பூசி கொண்டிருந்தாள். பாச்சு நீ மாறி போயிட்டடா என்றாள். பாச்சு அப்புறம் அவள் ரூமுக்கு வந்து விளக்கை போட்டான். ஆண்டாள் படுக்கையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். அணைத்து கொண்டு ஐம் சாரிம்மா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது என்றான். அவனிடம் சாராய வாசனையும் சிகரெட் வாசனையும் இருந்தது. பாச்சுவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. 3வது நாள் அனுப்பிவிட்டார்கள். ஏகப்பட்ட துணிகளில் சுற்றி குழந்தை வீட்டுக்கு வந்தது. அதற்கென்று தனியாக ஒரு அறையை நீல கலரில் பேப்பர் ஒட்டி மிக்கி மவுஸ் பொம்மைகள் எல்லாம் இட்டு தொட்டிலில் ஜில்ஜிலாப் தொங்கவிட்டு குழந்தை கையை காலை உதைத்து கொள்வதை பார்த்து மகிழ்ந்து, இப்பவே பாரா என்ன புத்திசாலி, அப்பா மாதிரி என்றாள் ஆண்டாள். பெரியப்பா மாதிரி இல்லாட்டா சரி என்றாள் லதா. அவனை உனக்கென்னடி தெரியும்? என்ன தெரியும் அவனை பத்தி என்று கேட்டுவிடத்தான் துடித்தாள். எதற்கு வந்த இடத்தில் சண்டை என்று பல்லை கடித்து கொண்டாள். அவளுக்கு அமெரிக்கா பிடிக்கவில்லை. சிறைவாசம் போல இருந்தது. வாரம் ஒரு நாள் இந்தியன் ஸ்டோருக்கு கூட்டி போவான். நடுராத்திரியில் 40 மைல் போய் பால் கேன் வாங்கி வருவதும், பழைய நாகேஷ் படங்களை கேசட் எடுப்பதும், உதவாத சாமான்களை வாங்கி டிக்கியை ரொப்புவதும் ஆண்டாளுக்கு பிடிக்கவில்லை. வேளா வேலைக்கு பாச்சுவுக்கு தலிகை பண்ணி போட வேண்டும். சுட வைக்க கூடாது, சத்தம் போடுவான். கைக்குழந்தையை வளர்ப்பது ஆண்டாளுக்கு மறந்து போய்விட்டது. அது ஓயாமல் அழுதது. இப்போதே அதை தனி ரூமில் போட்டுவிட்டார்கள். டாக்டர்கள் வரவே மாட்டார்கள். ரொம்ப பயந்து கொண்டேதான் இருந்தாள். குழந்தை விச்சிலியாய் இருந்தது. தாய்ப்பால் கிடையாது. லதா உங்க அம்மா எப்போ வரப்போறா என்று கேட்டாள். இன்னும் 2 மாசம் ஆகும் ஆண்டி. இல்லை, நான் மாஞ்சுவை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். உங்கள் அம்மாவோட பேசி பாரேன், சீக்கிரம் வரட்டுமே. சாயங்காலம் பாச்சும் லதாவும் பேசி கொண்டிருந்தார்கள். பாச்சு பட்டென்று கதவை திறந்து, அம்மா உனக்கு இங்கே என்ன குறை? குறைன்னு இல்லடா, வந்து 6 மாதம் ஆச்சு. 4 மாதம், ஸோ வாட் அம்மா? எனக்கும் ஊருக்கு போகணும் போல இருக்கு. அங்கே என்ன வச்சிருக்க உனக்கு? மாஞ்சு. மாஞ்சு மாஞ்சு மை காட், மாஞ்சுவுக்கு 40 வயசுமா. 35. சரி 35. அவனுக்கு இனிமே கல்யாணம் ஆகாது. எப்படி ஆகும்? நீ தான் தம்பிக்காரனே களைச்சிட்டியே, வேற ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டியே அலமேலுவுக்கு என்று வாய் தவறி சொல்லிவிட்டாள். பிலுபிலுவென்று பிடித்து கொண்டான். என்ன சொன்ன? நானா நானா என்று அவளை அடிப்பதற்கு கை ஓங்கினான். லதாதான் அவனை தடுத்தாள். அம்மா நான் தெளிவாக சொல்கிறேன், லதாவோட அம்மா வர வரைக்கும் நீ இங்கே தான் இருந்தாகணும். உன்னை பிளேன் சார்ஜ் கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு டிக்கெட் இந்தியன் ருப்பீஸில் என்ன விலை தெரியுமா? 70,000. நான் வேணா நிலத்தை விற்று கொடுத்துட்றேன்ப்பா. அம்மா ஏம்மா புரிய மாட்டேங்கிறது உனக்கு? இதற்குள் லதா, பாச்சு நான் இன்னைக்கு அம்மாவுக்கு ஃபோன் போடுறேன். ஆண்டி எங்கள் அம்மா கிட்ட பேசி எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வர சொல்கிறேன். பல்ல கடிச்சுண்டு 1 மாதம் இருங்க போரும். பாச்சு, அம்மா நிஜமாவே சொல்லு, உனக்கு பேரன் பிறந்ததில் பெருமை இல்லையா?
சுந்தராஜன்னு பேர் வைக்கிறேம்மா. அப்பா பேர் ஞாபகம் இருக்கா? வேணும்னா ராமானுஜம்னு வைக்கிறேன். ஆண்டாள் மௌனமாக இருக்க, பாச்சு, இட்ஸ் நோ யூஸ், ஷீ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் என்றாள் லதா. ஆண்டாளுக்கு சங்கடம் பண்ணியது. இங்கு வந்து மாட்டிக்கொண்டு விட்டோம், என்னை விடவே மாட்டார்கள் என்று வயிற்றில் புளியை கரைத்தது. அடுத்த நாளே ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆறாமுது போன் பண்ணி இருந்தார். மாஞ்சுவுக்கு உடம்பு சரியில்லை, தில்லை நகரில் அட்மிட் ஆயிருக்கிறான் என்று. ஆண்டாள் பதறிப்போனாள். பாச்சுவை ஆபீஸில் கூப்பிட்டு சொல்ல சொன்னாள். பாச்சு லேட்டாக வந்தான். அம்மா, இந்த ட்ரிக் எப்பம்மா கத்துன்ட்ட? லெட்டர் எழுதி போட்டியா? என்னடா சொல்ற? இல்ல, மாஞ்சுவுக்கு உடம்பு எப்படிம்மா கரெக்டா மணி அடிச்சாப்புல வரது? நீ என்ன சொல்றேன்னே புரியல பாச்சு. நீ வர வர நடந்துக்கிற விதம், உன் தாயாரை நீ மதிக்காததும் மனசை நோகடிக்கிறதும் நன்னாவே இல்லை. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்னு தோன்றது. நான் ஊருக்கு போயிட்டு மாஞ்சுவுக்கு சரியானப்புறம் வந்துடுறேன். வாரவே வேண்டாம், அங்கே இரு. தாயார் சன்னதி மண்டபத்தையெல்லாம் முதுகு தேய்ச்சிண்டு உண்டை கட்டி சாப்பிட்டுண்டு லதாவின் அம்மாவும் வருவதாக சொல்லிவிட ஆண்டாளை மறுபடி பிளேன் ஏற்றி அனுப்பிவிட்டான். ஆண்டாளுக்கு சந்தோஷமாக இருந்தது. மாஞ்சுவுக்கு ஒன்றும் இல்லை, நான் இல்லாமல் ஏங்கி போயிருக்கிறான். நான் போய் 2 வேளை வெந்தய குழம்பும் சுட்டு அப்பளமும் பண்ணி போட்டாலே சரியா போயிடும் என்றுதான் போனாள். மாஞ்சு இவள் போனபோது தில்லை நகர் தனியார் ஆஸ்பத்திரியில் கோமாவில் இருந்தான். அவன் மார்பை பிராண்டி, மாஞ்சு முழிச்சு பாருடா, அம்மா வந்திருக்கேன், கண்ணை திறடா என்று சொல்லி பார்த்தாள். திறக்கவில்லை. மூச்சு விடுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டான். ஆக்சிஜன் வைத்தார்கள். அவனுக்கு என்ன வியாதி என்று சரியாக சொல்ல மாட்டேன் என்றார்கள். கிட்னி சரியில்லை, கிட்னி சரியில்லை என்று சொன்னார்கள். நம் தேகத்தில் எங்கு கிட்னி இருக்கிறது என்று ஆண்டாளுக்கு புரியவில்லை. அவர்கள் சொன்னது கிட்னியை. மாஞ்சு இவளை கண் திறந்து பார்க்காமலேயே இறந்து போய்விட்டான். ஸ்ரீரங்கத்துக்காரர்கள் அத்தனை பேரும் வந்திருந்தார்கள். பாச்சு உடனே பிளேன் பிடித்து ராக்போர்ட் பிடித்து 2 நாளில் வந்துவிட்டான். அதுவரை மாஞ்சுவை ஐஸ் பாலத்தில் வைத்திருந்தார்கள். நெற்றியில் பளிச்சென்று தென்கலை திருமணிட்டு ஊதுவத்தி கொளுத்தி வைத்து ஈ விரட்டி பேருக்கு பேர் தவணை முறையில் அழுது. பாச்சு வந்தவுடனே எல்லா காரியங்களும் துரிதமாக நடந்தன. நடுக்கூடத்தில் கிடந்த உடலை தொப்பலாக நினைத்தார்கள். திருமங்கை மன்னன் படித்துறையில் அவன்தான் கொல்லி போட்டான். முதலில் ஆண்டாளுக்கு மாஞ்சு போய்விட்டான் என்பது உரைக்கவில்லை. உரைத்தபோது ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டாள். எதுக்குடா ஜென்மம் எடுத்த? எதுக்குடா எதுக்குடா? சுபஸ்வீகரம் முடிந்ததும் பிரபந்த கோஷ்டி சொன்னார்கள். சரம ஸ்லோகம் சொன்னார்கள். மாஞ்சு ஆச்சாரியனை அனுசரித்திருக்கிறான், நிச்சயம் சொர்க்கத்துக்கு போவான் என்று சொன்னார்கள். பாச்சு அம்மாவை கட்டி அணைத்து கொண்டு அழுதான். மாஞ்சு மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருந்தேம்மா. சரியா படிக்காட்டாலும் எனக்கு பல விஷயங்கள்ல ஒரு அண்ணனா இருந்து கைட் பண்ணியிருக்காம்மா என்றான். மாஞ்சுவின் காரியங்கள் முடிந்த பின் பாச்சு புறப்படுமா என்றான். ஆண்டாள், எங்கே? அமெரிக்காவுக்கு, நம்மாத்துக்கு. இவனுக்கு மாசியம் சோதம்பம் எல்லாம் ஆயிடட்டுமே. எல்லாம் அமெரிக்காவில் பண்ணிக்கலாம். நான் தானே பண்ண போறேன். மாஞ்சு இல்லாமல் நீ எப்படிம்மா தனியா இருப்ப? அம்மா, நான் பேசினதெல்லாம் மறந்துடு. மாஞ்சு போனப்புறம் ஈக்குவேஷன் மாறி போச்சு. இப்போ நிலைமையே வேற. உன்னால் தனியாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. லதாவும் போன் பேசினாள். உங்கள் பேரன் இப்போவே பார்த்தீங்கிறான். வந்துடுங்கோ அம்மா, பக்கத்திலே ஒரு சீனிவாசர் கோயில் கட்டுறா என்றாள். பாச்சு இவளுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டான். அதை கேன்சல் பண்ணிடு பாச்சு, நான் கண்டிப்பாக வரேன். இப்போ உடனே குழந்தைய பார்த்துக்கத்தான் அவள் அம்மா வந்துட்டாளே, கொஞ்ச நாள் போகட்டும், வரேன் என்றாள். கொஞ்ச நாளைக்கு வர்றேன், ஆனால் பளிச்சுன்னு சொல்லிடுறேன், எனக்கு ஸ்ரீரங்கத்தை விட்டு வர முடியாது. தனியாக எப்படிம்மா இருப்ப? தனியாக இருக்க போகிறதில்ல. மேலே சித்திர வீதியில் ஆறாமுது ஆற்றுல மாடியும் கீழுமா நிறைய இடம் இருக்கும் என்றாள்.